இன்றைக்கு அரசாங்கம் எடுத்து கொண்டாடுகிறது இது அரசு பள்ளி மாணவர்களின் வெற்றி, அரசின் வெற்றி என்று இந்த அரசு சொல்லுவது எனக்கு சிரிப்பு வருது. காலையிலேயே ஜீவித்குமார் வீட்டுக்கு போய் இந்த பிஜேபி குரூப் அண்ணாமலை சொன்னது வெற்றி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி பொன்னாடை போத்தி கத்தி கூப்பாடு போட்டு பிள்ளைய மிரட்டி விட்டு வந்திருக்கிறீங்க. இந்த சங்கி பயல்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஒரு அடிப்படை நாகரிகம் இருக்காதா? இது யாருடைய வெற்றி? யார் எடுத்து கொண்டாடுவது? என்ன நடந்திருக்கு? இந்த பிள்ளைகள் என்ன சொல்ல வருகிறார்கள்? சொரணை கொஞ்சம் கூட இல்லாமல் இது எங்களுடைய வெற்றி என்று நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் அபத்தத்திலும் அபத்தம். உலக நாடுகள்ல இருந்து நிதி கொடுத்தாங்க. அமெரிக்கால இருந்து காட்வின் என்கிற ஒரு நண்பர் நிதி கொடுத்தாரு. எல்லாத்தையும் சேர்த்து வாங்கி செஞ்சு அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசை கொடுத்தாங்க. 10 ஆண்டுகளாக கூலி வேலை செய்து கடினப்பட்ட தொகையை கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த பிள்ளைய படிக்க வச்சிடணுமேன்னு சொல்லி ஓடி ஒரு பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல நாமக்கல் SRVல கொண்டு போய் சேர்த்து அங்க இருக்கவங்க அவனுக்கு சலுகை பண்ணாங்க, அவனுக்கு தனி கவனம் செலுத்தினாங்க. ஓராண்டாக அந்த பிள்ளைக்கு அவ்வளவு மெனக்கடல்களை கொடுத்து இவ்வளவு பொருளை திரட்டி ஒரு பிள்ளைய படிக்க வைக்கலாம். எத்தனை பிள்ளைகளை இப்படி படிக்க வைக்க முடியும்? எத்தனை பிள்ளைகளுக்கு லட்சக்கணக்கான என்னால நிதி திரட்ட முடியும்? எத்தனை பிள்ளைகளுக்கு சபரிமாலா ஒவ்வொரு ஆண்டில் ஒரு பிள்ளை தான் உருவாக்க முடியும்னா அல்ல. சாம்பிளுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கோம், சாம்பிளுக்கு கொடுத்திருக்கோம். எங்கள் பிள்ளைகளால் வெற்றி பெற முடியாது, 3 வருஷமா ஜெயிக்க முடியாது சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதை அடிச்சு நொறுக்கி இருக்கும். கொஞ்சம் கூட அருவருப்பே இல்லாமல், கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாமல் இது நீட் என்பது ஏழை பிள்ளைகளுக்கு கிடைத்த வரம் என்று ஜீவித்குமார் சொன்னதை போல எடுத்து சில மீடியாக்களும் இந்த சங்கி குரூப்புகளும் போட்டுக் கொண்டிருப்பது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? உங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் சொன்னால் உரைக்கவே உரைக்காது. அதனால பொது சமூகத்திற்கு மிக தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன், இந்த வெற்றி என்பது அனிதாவினுடைய வெற்றி. நீட்டை ஒருபோதும் நாங்க ஏற்கல. ஆனால் நீங்க வச்சுக்கிட்டு